காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உத்தரமேரு தொகுதியில் நாங்கள் பிரச்சாரம் செய்ய வந்திருக்கிறோம். இன்று பஜார் வீதியில் எல்லாம் சென்றோம். நல்ல வரவேற்பு கிடைத்தது. மக்கள், மகளிர் அனைவரும் நல்ல வரவேற்பு கொடுக்கிறார்கள். எங்களுக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். கூட்டணி கட்சி ஆதரவுடன் மாம்பழ சின்னத்தில் வாக்கு பெற்று வெற்றி பெறுவேன். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை 3வது முறையாக நாம் பிரதமராக அமர்த்த வேண்டும். மற்றும் நமது ஐயா சின்னையா அவர்களுடைய நல்லாசியுடன் வெற்றி பெறுவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 45 ஆண்டு காலமாக கச்சத்தீவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கச்சத்தீவு பிரச்சனை தாரை வார்த்தது யாருன்னா திமுகவும் காங்கிரசும் தாரை வார்த்தாங்க. காங்கிரஸை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் 5 வருடத்துக்கு முன்னாடி இதே கோயில சாமி கும்பிட்டு போனவர் தான். 5 வருடம் கழிச்சு இப்ப மறுபடியும் இங்க வந்து சாமி கும்பிட்டு வேட்பாளராக அறிவிச்சுட்டு ஓட்டு கேட்டு போறாங்க. இந்த ஊருக்கு என்ன நல்லது செஞ்சிருக்காங்க? ஒரு திட்டத்தையாவது சொல்லியிருக்காங்களா? வெள்ளை அறிக்கை பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட வாங்கணும். ஏன்னா அந்த அம்மா பொய்யா பேசுது. 7 பாலம் கொண்டாந்தாங்க. 5 பாலம் மத்திய அரசு நிதியிலிருந்து கொடுக்கப்பட்ட நிதி. இந்த அம்மா சிறு முயற்சி கூட, சிறு துரும்பை கூட அதுக்கு எடுத்து போடல, கிள்ளி கூட போடல. ஆனா நான் தான் கொண்டாந்தாங்க. பொய்யாக பேசிட்டு இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மக்களை சந்திக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், 5 ஆண்டு காலமாக மக்களை சந்தித்து ஒரு குறை கேட்காத பாராளுமன்ற உறுப்பினர் கரூர் மாவட்டத்திற்கு தேவையா? கரூர் 2/1/2024 திருச்சியில் 20,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மோடி. நம்முடைய பாரதமர் தொடர்ந்து தமிழக மக்களுக்காகவும் தமிழகத்துக்காகவும் பல நல்ல திட்டங்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது போல பல 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 100 பல 1000 கோடிகளை தமிழகத்திற்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் பாரத பிரதமர். ஆனா பணமே கொடுக்கல அப்படின்னு தினந்தோறும் பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் முதல்வர். 19/1/2024 கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்த பிரதமர். அதனால சாமானியனாக நான் முதலமைச்சரிடம் கேட்கிறது இதுதான். எத்தனை காலத்துக்கு இந்த தமிழகத்தையும் தமிழக மக்களையும் நீங்கள் வஞ்சிப்பீர்கள்? எத்தனை காலத்துக்கு தமிழகத்தை நீங்க ஏமாற்றுவீங்க? தமிழக மக்களை ஏமாற்றுவீர்கள். இனி ஒருபோதும் எடுபடாது. மக்கள் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டார். உங்கள் 2 ஆண்டு கால ஆட்சியில கல்வியை கொடுக்க சொன்னா கஞ்சாவை கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் டாஸ்மாக் எதை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு. இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். ஒரு முறை நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், கரூர் மாவட்டம் தமிழகத்திலேயே முதன்மை மாவட்டமாக கண்டிப்பாக மாறும். அதே போல கரூர் மாநகராட்சி முதன்மை மாநகராட்சியை தமிழகத்தில் இருக்கும். குடிநீர் பற்றாக்குறை இல்லாத மாநகராட்சியாக, சுகாதாரத்தில் முதன்மையான மாநகராட்சியாக, வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் தமிழகத்திலேயே முக்கியத்துவம் வேலை வாய்ப்புக்கு கிடைக்கின்ற மாநகராட்சியாக கரூர் மாவட்டமாக கண்டிப்பாக நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம் என்ற வாக்குறுதி இந்த நேரத்திலே தந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக, பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களை வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம கூட்டணியின் பிரதம வேட்பாளர் யாரு? ஏற்கனவே 10 ஆண்டுகளாக இந்தியாவிலே சிறந்த ஒரு நல்லாட்சியை உலக நாடுகள் எல்லாம் வியந்து பாராட்டுகின்ற அளவிற்கு இந்தியாவை இன்றைக்கு உலக அளவிலே முன்னேற்றிருக்கின்ற மோடி அவர்கள்தான் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கம்பீரமான பிரதம வேட்பாளர். இப்ப திமுக கூட்டணியோட பிரதம வேட்பாளர் யாருன்னு நீங்க திமுக வேட்பாளரையோ தமிழ்நாடு முதலமைச்சரையோ இங்க உங்க ஊருக்கு ஓட்டு கேட்க வந்தாரா முதலமைச்சர்? இன்னும் வரலையா? வந்தா கேட்கணும். டிடிவி தினகரன் வந்தார் அன்னைக்கு. எங்க தொகுதியில சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். மோடி அவர்கள் பிரதமர் ஆவார். உதயசூரியனுக்கு வாக்களித்து யாரை நீங்கள் பிரதமராக்க போகிறீர்கள்? அந்த இந்தி கூட்டணிங்கிறது தலையில்லா முண்டமா இருக்கு. நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதம வேட்பாளராக கம்பீரமாக
சிங்கம் போல் மோடி அவர்கள் இருக்கிறார். அதனால்தான் சொல்றேன், பிரதம வேட்பாளரே கண்டுபிடிக்க முடியாத கட்சி இப்ப தேர்தல் வந்துட்டு தமிழ்நாட்டில் 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஓட்டு போடணும். இன்னும் பிரதம வேட்பாளரே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. யாரை சொல்லலாம்? அந்த தாத்தாவை சொல்லலாமா, இந்த பெரியப்பாவை சொல்லலாமா, இல்ல நம்ம முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலினை சொல்லலாமான்னு. அவர் சாதாரணமாகவே தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாம தமிழ்நாட்டில் 3 வருஷமா ஒரு விடியாத ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கவர் போய் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா யாரும் அவங்க ஏத்துக்கவும் மாட்டாங்க. சரி, இன்னொரு கூட்டணி இருக்க, ரெட்டலையை காமிச்சுக்கிட்டு மெகா கூட்டணி அமைச்சிருக்கிற அண்ணன் பழனிசாமி வருவாரு. வந்தாரா ஓட்டு கேட்க வந்தாரு. நீ பாத்துற இன்றைக்கு ரெட்டைலையை காட்டி யார் தமிழ்நாட்டில் யாரும் ஏமாற்ற முடியாது. அவங்கள்ட்ட கேட்கணும். அந்த வேட்பாளர் ஒருவர்ல எங்க பிரதம வேட்பாளர் ஐயா மோடி அவர்கள். உங்களுடைய பிரதமர் யாரு? அண்ணா பழனிசாமியான்னு கேளுங்க. இன்னைக்கு அந்த கட்சி கஷ்டப்படுது. அந்த சின்னத்தை, அந்த கட்சியை மீட்டெடுத்து மீண்டும் உங்களிடம் கொடுப்பதற்காகத்தான் நானும் அன்பு சகோதரர் OPS அவர்களும் இன்றைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கட்சியில அங்க கோயம்புத்தூர்ல நம்ம கூட்டணியில வேட்பாளரா பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சிங்கம் போல நமது அண்ணாமலை போட்டிருக்கார். அங்க ஊட்டியில மத்திய இணையமைச்சர் முருகன் போட்டியிடுறாரு. சென்னையில கவர்னராக இருந்த சகோதரி தமிழிசை அவர்கள் பாக்குற தமிழிசை அவர்கள் அந்த பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு வேட்பாளராக போட்டிடுறாங்க. இன்னும் சொல்ல போனா அங்க தர்மபுரியில பாமக தலைவர் அன்புமணி அவர்களின் துணைவியார் போட்டியிடுறாங்க. இங்க நமது சரத்குமார் அவர்களின் துணைவியார் போட்டியிடுறாங்க. ராமநாதபுரத்துல முன்னாள் முதலமைச்சர் OPS தைரியமாக சுயேட்சை சின்னத்தில் போட்டிடுறாரு. தேனியில உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் போட்டியிடுகிறேன். மதுரையில ப்ரொஃபசர் சீனிவாசன் போட்டிருக்கார், மூத்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி. இங்க நெல்லையில நமது முன்னாள் அமைச்சர் இப்ப சட்டமன்ற நயினார் நாகேந்திரன். தென்காசியில கம்பீரமா ஜான் பாண்டியன். அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் கன்னியாகுமரியில. இது போல தமிழ்நாடு முழுவதும் நமது கூட்டணியில கம்பீரமா அங்க AC சண்முகம், அது போல பாரிவேந்தர், இது போல கட்சிகளும் அவருக்கு சேர்ந்தது. திருச்சியில நமது வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன். ஆனா அதிமுக கூட்டணியில யாரெல்லாங்க போட்டிடுறாங்க? அதிமுக யார் போட்டிடுறா? நைசா இந்த தொகுதிய அவர் விஜயகாந்த் பயிரை தள்ளிட்டாங்க. அதனாலதான் சொல்ற, தைரியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் 39 தொகுதியிலையும் கம்பீரமா போட்டிடுறோம். நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக பிரதமர் வேட்பாளரே இன்னும் கண்டுபிடிக்கல, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 10 ஆண்டுகளாக சிறந்த ஆட்சி. அடுத்த முறை 29 தேர்தல் அப்ப இந்தியா 3வது பெரிய நாடாக, வல்லரசு நாடாக விளங்கும் என்று நமது உள்துறை அமைச்சர் சொல்லியது உங்களுக்கு தெரியும். அதுபோல இன்னும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இன்னும் 25 ஆண்டுகளுக்கு திட்டம் தீட்டி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை தீட்டி வழங்க இருக்கிறார் மோடி அவர்கள். அவருக்கு ஆதரவு தீட்டுகின்ற விதமாக அவருக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே மாபெரும் வெற்றியை தருகின்ற விதமாக நமது விருதுநகர் தொகுதியிலே சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி சின்னமாகிய மோடியின் சின்னமாகிய பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும்.